நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறானே, கேடுகட்டு போய் நிக்கிறானே. இன்னைக்கு சைக்காலஜி உங்க பிள்ளைகளை தருதலையாக ஆக்குவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. முதல்ல உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இது தப்பு. அப்படிங்க என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பேரன் கஷ்டப்படக்கூடாது, அங்கதான் சீர்கேடே தோங்குகிறது. முதல்ல பிள்ளைங்க கஷ்டப்படுவதை நாம சகித்துக் கொள்ளணும், கஷ்டப்படணும் என்றுதான் வழக்கம். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, முதல்ல கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் தான் லேஸ். உளவியல்வாதிகள் பேசுகிறார்கள், இளைஞர்கள் நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம். அப்படிங்க கஷ்டப்படட்டுமே, ஒரு 10 பைசா சம்பாதிப்பதற்கு டீ கடையில உட்கார்ந்து டீ ஆத்தி பார்க்கட்டும், காசுனுடைய அருமை அவனுக்கு தெரியும். ஓஹோ, தகப்பன் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாரோ, அப்பதான் புரியுமா உங்க தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமாப்பா இப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண அவனுக்கு விளங்கவா செய்யும்? ஒரு மண்ணு விளங்காது. வர்ற கஷ்டப்படு. இது நான் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வளர்த்தாங்க. கஷ்டப்படுன்னு தான் சொன்னாங்க, வேலை செய்யணும், பிள்ளைங்க கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படக்கூடாது? உலகத்துல எல்லாரும் இத பெரிய தத்துவமா நினைக்கிறது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறானே, கேடுகட்டு போய் நிக்கிறானே. அவன் மேல கொண்ட பாசத்தின் காரணத்தினால அவனை நாசமாக்கிய சில நேரங்கள்ல நீ வாங்கி கொடுத்த பைக்கிலேயே செத்து போறானடா. அதுக்காக வேண்டி பிள்ளைகளை நடுத்தரல விடணும் என்று இஸ்லாம் சொல்லல. செய்யுங்க, தேவையான உதவிகள் செய்யுங்க.